துபாய் நீங்கள் வாங்க, டாக்ஸே கிடையாது, டாக்ஸே கிடையாது. சிங்கப்பூர், துபாய், பஹாமாஸ், எவ்வளவோ ஊர் இருக்கு. இந்த ஊரில் வந்து சிங்கப்பூரில் பாஸ்போர்ட்டே கொடுத்துருவான் இவ்வளோ காசுக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், எனக்கு காசு கொடுத்துருவான். பணக்காரனாக இருக்கிறவனுக்கு ஒரே குறிக்கோள் தான் போகணும், எப்படி பெட்டர் லைஃப் வேணும், குவாலிட்டி ஆஃப் லைஃப். இந்தியாவில் பெரிய கோடீஸ்வரன் இருக்கிறவனுக்கு இங்கேயும் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி கிடைக்கும். 100 200 வித்துட்டு இருந்த ஃப்ளாட்டெல்லாம் இன்றைக்கி 10,000 15,000 இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ அது அப்படியே உலகமே புரட்டி போட்டுடுச்சு. சும்மா வீடு வாங்கினவெல்லாம் கோடீஸ்வரன் இருப்பாங்க. அமெரிக்காவில் அப்படிலாம் கிடையாது. சார், இப்போது இந்த விஷயத்தில் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாட்டன் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, எம்ஐடிலலாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற குழந்தைகளை நாம் ஒரு பாயிண்டில் அமெரிக்காவை விட்டு அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அவங்க நல்லா இங்கே வந்து படிக்கிறாங்க, படிச்சுட்டு நல்ல மார்க்கே வாங்கினாலும் வேறு வழி இல்லாமல் நம்ம அனுப்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அதுக்கு தான் இந்த கோல்டன் ட்ரம்ப் கார்டு கொண்டு வந்திருக்கேன், அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது சார் உங்களுக்கு வந்து 60 வயசு 58 வயசு சார். நான் சாஸ்வத்தை வந்து ஒரு இந்த படிக்கணும் அது படிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒன்று கேட்குறான்னு வைங்களேன், நீங்கள் சாஸ்வத்தை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? ஒரு யங்ஸ்டர் ஒரு 20 வயசு 18 வயசு இருக்கிற ஒரு பையனை கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று புரிஞ்சுக்க, மிட்டாய் காட்டுற மாதிரி இவர் இது காட்டுறாரோன்னு எனக்கு தோணும். அதெல்லாம் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஈக்குவலாக இப்போ நான் வந்து ஹார்வர்டுக்கு காசு கொடுத்து ஃபீஸை கட்டிட்டு அங்கே நான் ஒரு சின்ன என்டோமெண்ட் போட்டேன், என்ன உடனே கொண்டு விட்டுருவான். இல்லை சார், எனக்கு புரியல, அது புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ ராமதுரை பையன் தருண் ராமதுரை அங்கே ப்ரொஃபஸராக இருக்கார். எப்படி இருக்கார்? ராமதுரைங்கிறவர் டிசிஎஸோட பழைய சீஃப். ஓகே. அவரோட பையன் தருண் ராமதுரை ஹார்வர்டில் ப்ரொஃபஸராக இருந்தார். எப்படி ஆனார்? சடனாக ஆகிட்டாரா ப்ரொஃபஸராக? இப்படி சார், தருண் ராமதுரை ஒரு மாதிரி டைரக்டாக நம்ம சொல்லவே கூடாது, இன்டைரக்டாக தான் பேசணும். என்ன பேசணும்? இன்டைரக்டாக. ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு தெரியாது. தருண் ராமதுரை அங்கே போய் சேர்ற சமயத்தில் டாட்டா வந்து ஹார்வர்டுக்கு ஒரு ஹார்வர்ட் ஹால் அப்படின்னு ஒன்று டொனேட் பண்ணார். ஓகே. டாட்டா ஹால் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி தாஜோட ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஹார்வர்டுக்கு கிளாஸ் ரூம் செட் பண்ணி கொடுத்தாரு. இப்போ ஹார்வர்டு என்ன பண்ணால் வாழை ஆட்டிக்கிட்டு அவரை வந்து அதே சமயத்தில் அவரோட திறமையினால் சேர்த்தார். அதாவது எங்கள் அப்பாவோட ஜிகிரி தோஸ்து ஒரு டொனேஷன் கொடுத்தாரு. நான் வாழை அதை வந்து ஹார்வர்டு இத்தனை நாள் உங்கள் திறமையை பார்க்காதவங்க சடனாக உங்கள் ஞானக்கண் திறந்து உங்கள் திறமையை பார்த்து உங்களுக்கு ப்ரொஃபஸர் ஆகிட்டோம். இதான் அது. ஓகே சார், இப்போது ட்ரம்ப் சொன்னதுக்கு இதுக்கு என்ன, எம்ஐடியில் படித்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கே முடியாதுன்னு நான் வெளியே அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீ போய் உங்கள் அப்பாட்ட காசு வாங்கிட்டு வான்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. காஸ்ட்லி பையன் அவன் ஏன்ப்பா எம்ஐடியில் படித்தவன் ஏன்ப்பா இவனை பார்த்து போய் அமெரிக்காவில் தங்குவான்? எம்ஐடியில் படித்தவன் தெரியும், ப்ரொஃபஸர் ஆனோம்னா அவனே வச்சுப்பாங்க. ஏதாவது ஒரு H1B L1 அது இதுன்னு வச்சுப்பான். பணக்கார வீட்டு பையன் எதுக்கு அமெரிக்காவில் இருப்பான்? 9 அப்போ நீங்கள் சொன்ன முதல்ல வந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும். 9 கோடி ரூபாய் கொடுத்து அவங்க அங்கே இருக்க முடியும் அப்படின்னா அவன் ஏன் அமெரிக்காவில் இருக்கான்? நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரிப்பு போயிட்டு வர்ற மாதிரி தான் அவங்களுக்கான. என்னைக்கு வேணால் போயிட்டு வருவான்ல. ஓகே. இந்த இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன்னு நான் அமெரிக்கா இப்போ டாட்டா பையன் இருக்கான்னு வச்சுப்போம். JN டாட்டான்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வீசா தர மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்ல முடியுமா? முடியாது. ட்ரம்ப்பையே தூக்கி போட்டு வீசா கொடுப்பாங்க. அவன் ஹாலிடே மாதிரி போயிட்டு வருவான். ரத்தன் டாட்டா அப்படி தானே போயிட்டு வந்தார். ஓகே. ரத்தன் டாட்டா, ஆனந்த் மஹிந்திரா, இந்தியாவில் இன்றைக்கி ஹூ இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் அங்கே போயிட்டு தானே வந்தான். அங்கே படித்தவங்க தான் படித்தாங்க, 4-5 வருஷம் வேலை பண்ணிட்டு தானே வந்தாங்க. சார், அடுத்தது இதில் முக்கியமானது என்னன்னா, கார்பரேட்ஸுக்கு $2 மில்லியன், தனியாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு $1 மில்லியன், கார்பரேட்ஸுக்கு $2 மில்லியன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்பரேட் கோல்டன் கார்டு அப்படின்னு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்பரேட் கோல்டன் கார்டுக்கும் ஒரு ஆள் தான் உள்ள விடுவேன். அந்த ஆள் 5 வருஷம் கழிச்சு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு எனக்கு இப்படி காமிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? ஆப்வியஸாக அது பண்ண தானே சார் செய்வாங்க. அப்போ நான் $2 மில்லியன் கொடுத்தா நான் அனுப்புவேன்னா? அப்போ இல்லை சார், அப்போது எனக்கு இது வந்து H1B விசாவுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டையும் வைக்கிறாரு. $2 மில்லியன் எவன் கொடுத்திய ஒரு H1B விசா வாங்குவான்? எவனும் அமெரிக்கா பக்கமே போக மாட்டான். அதாவது இது வந்து ஒரு இர்ரீப்ளேசபிள் டேலண்ட். அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் எங்களுக்கு அமெரிக்காவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பெஷலாக
டேலண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வேணும், அதுக்கு தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அடுத்த டெண்டுல்கர், வைபவ் சூரியவம்சி. வைபவ் சூரியவம்சி நீங்கள் இங்கிலாந்துக்கு தத்து கொடுத்துருவீங்களா? எப்படினாலும் இங்கே வைக்க தான் பார்ப்போம். காசு கொடுத்து இங்கிலாந்து வாங்கிட முடியுமா? இல்லை இப்போ ஏதோ நீ சும்மா அவனும் பேசுகிறான், நீ என்கிட்ட கூப்பிட்டு. சார் பேசுனது அமெரிக்க அதிபர் சார், யாரோ பேசுன மாதிரி சொல்றீங்க. அவர் அப்படி தான் பேசுகிறார். அவர் அப்படி பேசுறாரு. இது ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன், திருபாய் அம்பானி பேர்னா 2 பில்லியன் கொடுத்து அனுப்புவார் அவர். அவருக்கு என்ன சார்? ஸோ எவன் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? 2 மில்லியன் கொடுக்குறவன் $10 மில்லியன் போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிப்பான். முதல் விசா அவனுக்கு தான் கொடுக்குறீங்க. இதெல்லாம் சும்மா ஜிமிக்கு. மேகா பேஸுக்கு நான் பணம் கலெக்ட் பண்ணுறேன்னு ஒரு ஜிமிக்கு. ஒரு 1000 கார்டு 5000 கார்டு விற்பார். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா ஆல்ரெடி ஆளை செட் பண்ணிட்டாங்க. ஒரு 5000 கார்டு அப்பா கொடுப்பா, நான் உனக்கு இங்கே எதாவது பண்ணித்தரேன். அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ அதை செட் பண்ணிட்டாங்க. செட் பண்ணதுக்கான அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த லெவலில் இது எடுத்துகிட்டு வராங்க. நான் உனக்கு 1 மில்லியன் கொடுத்தா நான் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் 5 மில்லியனுக்கு தரேங்க மாதிரி. ஓகே. ஸோ அப்போ டேரெக்டாக கொடுக்க மாட்டேன். புரியுது. இதுக்குள்ள ஒரு உள்குத்து இருக்கும். உள்குத்து தானே. இப்போ என் பால்ரூம்க்கு டொனேட் பண்ணுங்கிறாரு. அது மாதிரி தானே இது. நீ அமெரிக்கா டொனேட் பண்ணால் இப்போ என் சொந்தக்காரன் ஜெயிலில் இருக்கான், நான் இங்கே டொனேட் பண்ணால் அவனுக்கு ஃபர்கிவன்ஸ் பேர்டன் கொடுப்பாரு. மாதிரி நிறைய வேலை இருக்குது. இந்த $2 மில்லியன் வந்து ஐபிஎம் டெல் நிறுவனத்தோட சிஇஓஸ் எல்லாம் சூப்பர் வெரி நைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் தான் சைன் பண்ண போகிறான். அவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க இதுக்கு இது ஒரு சூப்பர் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் கம்பெனி 18 கோடி ரூபா கொடுத்து ஒரு ஆள் அமெரிக்கா இங்கே இந்தியாவிலேருந்து அமெரிக்கா கூப்பிட்டு சாஃப்ட்வேர் இதை பண்ணாங்க. இல்லை அவங்க சொல்லியிருக்கிறத சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்கன் கம்பெனிஸ் ஃபைனலி கெட் சர்டனிட்டி, பெஸ்ட் டேலண்ட் ஸ்டேஸ் இன் யூஎஸ் ஃபார் எவர் அப்படின்னு ஐபிஎம்மும் டெல்லோட சிஇஓவும் சொல்லியிருக்காங்க. ஆமாப்பா, நான் இருக்கிற போட்டுங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் 2 மில்லியன் தர முடியுமா? ஒரு ஆளுக்கு தருவேன், 2 ஆளுக்கு தருவேன். இவன்லாம் சும்மா இருப்பானா? ஷேர் ஹோல்டர்லாம். அதில் வேற அந்த கார்டை இன்னொருத்தவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபீ 5%, $2 மில்லியன் கட்டிட்டு வருஷம் 1% மெயின்டெனன்ஸ் ஃபீ வேற பே பண்ணணும்னு சொல்லி. எம்பரர் நியூ க்ளோத்ஸ்னு ஒரு படம் இருந்தது. நீ அந்த ஸ்டோரி கேட்டிருக்கியான்னு தெரில. ஒரு எம்பரர் புதுசாக க்ளோத் புதுசாக தையுமா. யார் என்ன கொடுத்தாலும் அந்த கிளாத்து சரியில்லைம்மா. ஓகே. ஒரு டெய்லர் ஓகே தெரியல அந்த கதை. இல்லை நீங்க சொல்றது என்ன, ஆட தெரியாதவனுக்கு மேடை கோணைங்கிற கதையா? ஆமாம், அவன் டெய்லர் நான் தைச்சு கொடுக்குறேம்மா. அந்த ராஜாவை கண்டா எல்லாருக்கும் பயம். இந்த ராஜாவை அம்மனமாக நிற்க வச்சுட்டு எவ்வளோ அழகாக இருக்கு பாரு ட்ரெஸ்ஸு, எவ்வளோ ஒழுங்காக இருக்கு பாரு. எல்லாரும் ஆஹா ஓஹோ ஓஹோ ஆஹாம்மாங்க. ஆக்சுவலி அவன் அம்மனம். ராஜா என்ன நினைப்பான்னா, என் கண்ணில் தான் தோணலையோ, என் கண்ணில் தான் படலையோ, எல்லாருமே சூப்பருங்கிறாங்கன்னு இந்த புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர்கோலமாக போவான். எல்லா மக்களும் பயந்து காத்துன்னு இருப்பாங்க. ஆஹா ஓன்னு ஒரு சின்ன குழந்தை பார்த்து அம்மனமாக போறையிடாந்துவோம், உலகமே சிரிக்கும். அதுதான் இந்த கதை. ஓகே சார், ஒரு விஷயம் ட்ரம்ப்ன்ற ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னார், இது எனக்கு புரியலன்னு எடுத்துக்கொண்டு உங்ககிட்ட கேட்க வந்தேன். அது இங்கே கூடு அப்படின்னு வாங்கி டொப்புன்னு தூக்கி போட்டு உடச்சி முடிச்சிட்டீங்க சார். மில்லியன்லாம் வந்ததா? வரல. அப்போ நீ என்ன கேட்ட சார்? 40 கோடியான்னு. 5 மில்லியன் 40 கோடி 8 40 கோடி 42 கோடி. $1 மில்லியன் 5 மில்லியனாக மாற்றிருக்காங்களே சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டப்ப எவ்வளோடான்னு கேட்டீங்க. ஒரு 8.25 கோடி ரூபா வரும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு. கூடிய சீக்கிரம் 9 கோடி 9 வரும்னு நீங்கள் அன்னைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு அது வந்துருச்சு. 9 ஆயிடுச்சா? அதான். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் முடியறதுக்குள்ள செஞ்சுரி நிச்சயம் 120 லட்சம். ஓகே சார், நிச்சயம் செஞ்சுரி நிச்சயம் 120 லட்சம் ஆன் த ரூட் போயிட்டு இருக்கோம். ஆமாம். ஓகே சார், ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கோல்டன் ட்ரம்ப் கார்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிச்சிட்டாரு ஆனந்த் சார். ஸோ அவர் கொடுத்த விளக்கங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது. நன்றி சார். நன்றி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.